உலமாக்கள் தெளிவுபடுத்துவாங்க, தாய் தந்தையர்கள் யார் தெரியுமா? பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிசமா. அவசரமாக பூமிக்குள்ள அடக்கப்பட்டுருவாங்க, கவனமா பார்த்து கொள்ளு அப்படின்னா ஒரு பொக்கிசம் ஒன்று கூட கையில் இருக்குது. இப்ப தாய் தந்தை என்ன? தாய் தந்தை நல்ல வழியை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கும் தாய் தந்தை. அவங்க ரெண்டு பேரும் அல் வாலிதானி ஹுமா கன்சுன் ஃபௌகல் அர்த். தாய் தந்தையும் பூமிக்கு மேலிருக்கும் உன்னுடைய புதையல். வெகு சீக்கிரம் இந்த புதையல் பூமிக்குள் அடக்கப்படும், அதற்கு முன்னால் லாபம் எடுத்துக்கொள் சொல்லுவாங்க. தாய் தந்தையோட நடக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல ஆக முக்கியமானது, அவர்களுக்கு முன்னால நாங்க சத்தத்தை உயர்த்தக்கூடாது. முதலாவது, தாய் தந்தைக்கு முன்னால சத்தத்தை என்ன செய்யக்கூடாது. இரண்டாவது, அவங்க பேசும் பொழுது காது தாழ்த்தி கேட்கும். எவ்வளவு ஒழுக்கம் இஸ்லாத்தில் இருக்குது. மூன்றாவது, அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும். ஒரு ஆலோசனை சொல்றாரா, நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்லாத உங்களோட சில நேரம் 60-70 வயசாகி ஆலோசனை சொல்லுவாங்க. முதல் கேட்கும், நடைமுறைப்படுத்துறது. ரெண்டாவது, அவங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசலாம், எதிர்த்து பேசக்கூடாது. மூன்றாவது, நாலாவது, அவர்களை இறக்க கண் கொண்டு பார்க்க வேண்டும். எப்பயும் என்ன கண் கொண்டு பார்க்கணும்? கோவ கண் கொண்டு பார்க்க கூடாது. நாலாவது. ஐந்தாவது, அவங்க பேசும் பொழுது நாங்களும் சேர்ந்து நல்லதை பேசும். அவங்க பேசும் பொழுது நல்லதை சேர்ந்து பேசும். ஆறாவது, எப்பொழுதும் புகழும். எப்பொழுதும் என்ன செய்யணும்? அவங்களோட மிஸ்டேக் தான், ஆனா முன்னுக்கு நாங்க இகழ்ந்துட்டு இருக்க கூடாது. எப்பொழுதும் புகழும். ஏழாவது, சந்தோஷமான அவர்களுடைய செய்திகள்ல நாங்களும் கலந்து கொள்ளும். சந்தோஷமான செய்திகள் என்ன செய்யணும்? நாங்களும் கலந்து கொள்ளோம். எட்டாவது, அவர்களுடைய தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது. எல்லா வாப்பா உமாவும் சரியா பேச மாட்டாங்க, தவற பேசுவாங்க, பிழைய பேசுவாங்க. அதை நாங்க பிடிச்சிட்டு பரத்திட்டு இருக்க கூடாது. ஒன்பதாவது, அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களே, நண்பர்களிடத்துல வாப்பா உமா புகழ்ந்து பேசும். அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் கேள்விப்பட்டா. பத்தாவது, எப்பொழுதும் உங்களோட பேச்சை கேட்கிறேன் என்ற இந்த நிலப்பாடை தெரிவிக்கும். 11வது, அவங்க சில நேரம் வயது முதிர்ந்தவங்களாக மாறும் பொழுது ஒரே பேச்சை பல தடவை பேசுவார், முகத்தை சுழிச்சிடக்கூடாது. 12வது, கடந்த காலங்களில் நோவினை தரும் நிகழ்வுகள் இருக்கும், அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் எப்படியும் ஒரு ஆள் 70 வருஷம் வாழ்ந்தாரண்டா எவ்வளோ நோவினை தர்ற சம்பவங்கள் இருக்கும். அதை ரிப்பீட் பண்ணி அதை திரும்ப திரும்ப பேசி நோவினைப்படுத்தக்கூடாது. அடுத்தது 13வது, அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய பேச்சுகளை தவிந்து கொள்றது. 14வது, அவர்களோடு உட்காரும் பொழுதும் கண்ணியமாக உட்காருதல். 15வது, அவர்களுடைய சிந்தனைகளை குறைக்கும் அளவுக்கு பேசாமல் இருக்கிறது. எவ்வளோ தூரம் இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பவம் சொல்லலாம், ஆதாரம் சொல்லலாம், அதுக்கு நேரம் இல்லை. இது ஒழுக்கங்கள், அதபுகள். 16வது, அவர்கள் பேசும் பொழுது பேச்சை துண்டிக்க கூடாது, பேச விட்டுறோம். 17வது, அவங்களோட வயதை மதிக்கும், அவங்களோட வயதை மதிக்கணும். 17வது. 18வது, அவர்களுக்கு முன்னால அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது. 19வது, அவர்கள் செல்லக்கூடிய நசீஹத்துகள், வழிகாட்டல்கள், உபதேசங்களை கபூல் செய்யும். 20வது, நீங்களும் உங்களுடைய பெற்றோரும் இருக்கிறீங்க, அந்த இடத்துல அவங்கள தலைவராக்கிறோம். நீங்க பெரிய படிச்சவர் தான், ஆனா நீங்க அந்த இடத்துல தலைமத்துவத்தை வைக்க கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அது அவமானமாக மாறிவிடும். 21வது, அவர்களுடைய சத்தத்துக்கு மேல் எங்களுடைய சத்தத்தை உயர்த்தக்கூடாது. 22வது, அவர்களுக்கு முன்னால் நடக்கக்கூடாது.
இப்போ நடந்து போறீங்க, அவங்கள முன்னால் நடக்க வைங்க, பின்னால் நீங்க நடந்து போய் மகன் தானே, நீங்க பிள்ளை தானே. 23வது, அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிட்டதற்கு பிறகு சாப்பிடும். 24வது, ஓரக்கண்களால் அவர்களை பார்க்கக்கூடாது. இப்படி பார்க்குற ஓரக்கண்ணால் அது கேவலமான பார்வை. சரியாக பார்க்கணும், நேராக பார்க்கணும். 25வது, தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை புகழ வேண்டும். நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டீங்க, கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க, வாப்பா படிக்கல, வெள்ளாம செய்யறவர், வயக்கார், அதுக்காக அவமானப்படுத்திடக்கூடாது. தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை உயர்த்த வேண்டும். 25வது. 26வது, அவர்களுக்கு முன்னால் காலை நீட்டக்கூடாது. 27வது, அவர்களுக்கு ஏற்றி வாங்கி கொடுப்பதற்கு காரணியாகிவிடக்கூடாது. ஒரு அம்மா விழுத்து ஏசுறான், வாப்பா விழுத்து ஏசுறான், ஏன்? நாங்க ஏசுறதுக்கு காரணமாகிட்டோம், நாங்க ஏற்றி வாங்கி கொடுப்பதற்கு காரணமாகிவிடக்கூடாது. 28வது, எப்பொழுதும் துவா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சின்ன வயசுல இரக்கம் காட்டி வளர்த்ததை போல அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். இதை விட பெரிய துவா இல்லை, அல்லாஹ் சொல்லி தந்த துவா இது. 28வது. 29வது, அவங்களுக்கு முன்னால டயர்டை எனக்கு டயர்டா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னு காட்டக்கூடாது. ஏன்? உங்களை பெற்றெடுக்கிறது இதை விட டயர்டை சுமந்தவங்க அவங்க. அதனால அவங்களுக்கு முன்னால தன்னுடைய மாய்ச்சலை டயர்டை காட்டக்கூடாது. 30வது, ஏதாவது தவறு நடந்துட்டா சிரிச்சிடப்படாது, மனசு உடைஞ்சிரும். அவங்களால தவறு நடந்துச்சு, சிரிச்சிடக்கூடாது. 30வது. 31வது, அவங்க எங்களிடம் பணிவிடை கேட்பதற்கு முன்னால் பணிவிடை செய்ய வேண்டும். பணிவிடைய எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால பணிவிடை செய்ய வேண்டும். 32வது, அடிக்கடி தூரத்தில் இருக்கிறீங்க, அடிக்கடி ஜியாரத் செய்யணும், சந்திக்கும், போய் பார்த்துட்டு வரணும். காலையிலையோ மாலையிலையோ, ஒரு நாளைக்கு ஒரு தரமோ, மாதத்துக்கு ஒரு, எப்படி வசதியோ பார்க்க வரணும், ஜியாரத் செய்யணும். 33வது, பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் அழகான வார்த்தைகள்ல பேசணும். 34வது, அவர்களுக்கு மிக விருப்பமான பெயர்கள் கொண்டு அழைக்கணும். 35வது, உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் விட, எல்லோரையும் விட அவர்களை முற்படுத்தும். இந்த 35 ஒழுக்கமும் பெற்றோருக்கு நாங்க செய்யும். இதை வச்சுதான் அல்லாஹ் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, தாய் தந்தையோடு நல்ல முறை நடந்து கொள்ளும். எவ்வளோ இஸ்லாம். இந்த 35 செய்கிற ஒருவன் தண்ட வாப்பா உம்மாவை மடத்தில் சேர்ப்பானா? இஸ்லாத்தில் இருக்குதா மடம்? தாய் தந்தைய மடத்தில் வளர்க்கிறதா, வீட்டில் மாளிகையில் வளர்க்கிறதா? இஸ்லாத்தில் இல்லை. தாய் தந்தைக்கு மடத்தில் சேர்க்கிறது ஆகப்பெரிய துரோகி இவன். இவன் முஸ்லீம் அல்ல இவன். தாய் தந்தையை கொண்டு போய் கோழிக்கூட்டில் வளர்க்கிறவனும் இருக்கான். பெரிய பங்களால் இருக்கிறான் மகன் மகள், தாயின் தந்தையும் கோழிக்கூட்டுக்குள்ள, குடில்ல. அதனால இது சில நேரம் தாய் தந்தையுடைய தவறாகவும் இருக்கும். சரியா வளர்க்கலையே, அவனுக்கு மார்க்கத்தை கொடுக்கலையே. அவன் மார்க்கத்தை கொடுக்காதது எங்க வச்சிருக்கிறான்? தாயை தந்தையை கோழிக்கூட்டுல. எத்தனையோ பேர் கோழிக்கூட்டுல மௌத்தான உம்மா வாப்பா மாதிரி இருக்கு. அதனால இந்த ஆயத்தில் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார். சீ என்று கூட சொல்லக்கூடாது என்றால் வேற விடயங்கள்ல மிக கவனமாக இருக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், உலாஇக அல்லதீன ஹக்க அலைஹிமுல் கவுல். இப்படி பேசுறாங்களே தாய் தந்தையை சீ என்று, கியாமத்தெல்லாம் இல்ல, இவங்களுக்கு நரகம் கடமையாகிவிட்டது. உலாஇக அல்லதீன ஹக்க அலைஹிமுல் கவுல்
في أمم قد خلت من قبلهم من الجن والإنس. இதுக்கு முன்னால 6000 7000 ஆண்டுகள் கடந்து போனாங்களே மனித ஜின் சமூகம், அது யாராக இருந்தாலும் நரகம் இருக்குது. இன்னஹும் கானூ காசிரீன், நிச்சயமாக இவர்கள்தான் நஷ்டவாளிகள். வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் தரஜாத் இருக்கு. நீங்க நடந்து கொண்ட விதத்துக்கு ஏற்ப நல்லவங்களாக இருந்தா சொர்க்கத்தில் அந்தஸ்து கூடும், பாவிகளாக இருந்தா எங்க கூடும்? நரகத்தில் படித்தரம் கூடும். வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு வலியுவஃபியஹும் அஅமாலஹும் வஹும் லா யுظலமூன். உங்களுடைய செயல்கள் எல்லாம் பூர்த்தியாக்கப்படும், எந்த அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்ல முழு பேருக்கும் நீங்க செஞ்சதுக்கு அல்லாஹ் தருவான். அணுவளவு கூட மிஸ் ஆகாது அல்லாஹ் இடத்துல. فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணுவளவு நலவாக இருந்தாலும் அதையும் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அணுவளவு கெடுதியாக இருந்தாலும் அதையும் பார்ப்பீங்க. சரி, இப்ப அல்லாஹ் கடைசியா சொல்றான், وَيَوْمَ يُعْرَضُ الَّذِينَ كَفَرُوا عَلَى النَّارِ. அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் மறுத்தவங்க இருக்கிறாங்களே, இவங்களுடைய நரகத்தில் போட்டு போட்டு எடுக்கப்படுமா. அரப ஃபிரௌன் சேர்த்து எவ்வளோ காலம்? ஃபிரௌனுக்கு காலையில மாலையில போர்னையில போட்டு எடுக்கிறவர். النار يعرضون عليها غدوا وعشيا أدخلوا آل فرعون أشد العذاب. எவ்வளோ பாவம்! உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்த எவ்வளோ சீதை, காலையில மாலையில போர்னையில போட்டு எடுக்கிறது அவர் ஃபிரௌன். இதே போல் அல்லாஹ் என்ன செய்வான், உலகத்தில் எத்தனை கோடி பேர் அல்லாஹ்வை மறுத்தாலும் அவ்வளோ பேரையும் அல்லாஹ் எங்க கொண்டு வருவான்? நரகத்துக்கு கொண்டு வருவான். என்ற கேள்வி கேட்கிறது சும்மா இல்லை, என்ற அநியாயம் தானே. வாயை அடைக்க வச்சு யாரையும் அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான், கேட்பான். நீங்க உண்மையிலே பாவிதானே, ஏற்றுக்கொள்வாங்க, பாவிதான், அதுக்கப்புறம் போகும். ஏன்னா அநியாயமா ஒருத்தருக்கும் அல்லாஹ் தீர்ப்பளிக்க மாட்டான். இப்ப என்ன செய்யப்படுமெண்டா, காஃபீர்களை நரகத்திடம் கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் கேட்பானாம், சொல்லுவானாம், أذهبتم طيباتكم في حياتكم الدنيا. உலக வாழ்க்கையில முழுதையும் முடிச்சிட்டீங்களே. என்னதை முடிச்சிட்டீங்க? அனுபவிக்க கூடாத அவ்வளவையும் அனுபவிச்சிட்டீங்களே. அல்லாஹ் தடுத்தது விபச்சாரம், அல்லாஹ் தடுத்தது போதை, அல்லாஹ் தடுத்தது வட்டி, அல்லாஹ் தடுத்த ஹராம் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு உங்களுக்கு. أذهبتم طيباتكم في حياتكم الدنيا واستمتعتم بها. நல்லா அனுபவிச்சிட்டீங்க நீங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு எல்லாமே அனுபவிக்கல, அதே தடை இருக்குது. எனக்கு தடை இருக்குது, அங்க போய் அனுபவிக்க. அங்க போய் இங்க அனுபவிக்கிறது நல்லமா, அங்க போய் அனுபவிக்க நல்லமா? எங்க அனுபவிக்கிறது நல்லம்? இஞ்ச ஏழுமான அளவு கொஞ்சம் அனுபவிச்சு போட்டு பேலன்ஸ் அனுபவிக்கணும். எங்க போய்? சொர்க்கத்தில். இஞ்சே அனுபவிச்சவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், இன்பம் நீடிக்குதா? எதுல இன்பமும் நீடிச்ச மாதிரி விலங்கல்லையே. நீடிக்குமா இன்பங்கள் உலகத்தில்? எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு, குறிப்பிட்ட வினாடிகள். போதையில் இருக்கிறார் கொஞ்ச நேரம், விபச்சாரம் கொஞ்ச நேரம், வட்டிக்கு எடுத்து பங்களா காட்டினார் பணம் கொஞ்ச நேரம். அங்கதானே அனுபவிக்கிற இடம். அதாலதான் அல்லாஹ் தடை செஞ்சு வச்சிருக்கிறான். சில விடயங்கள் தடை தான், கவனமா நடங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க உலகத்துல அனுபவிச்சு முடிச்சிட்டீங்களே, அல்லாஹ் சொல்லுவான்.